நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் மீல் மேக்கர் மஞ்சூரியன் செய்யலாம் வாங்க. இது கோபி மஞ்சூரியன் சாப்பிட்ற மாதிரியே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியிலேருந்து எந்த பொருளையும் வாங்கி செய்ய தேவை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த கோபி மஞ்சூரியன் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு மீல் மேக்கர் தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்து சுடு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம இதை புழிஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி புழிஞ்சி எடுத்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 கப்பு கடலை மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவையும் நம்ம ஜலிச்சு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கணும். மீல் மேக்கரில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே நம்ம இதை பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டும் நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். முன்னே போகிறதுக்கு நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு நான் மறுபடியும் பிசைஞ்சி விட்டுக்கிறேன். இது நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி உருண்டையாக பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக பிடிச்சிக்குங்க. ரொம்ப அழுத்தி பிடிச்சாக்கா உள்ளே நல்லா வெந்து வராது, அதனால் நல்லா லேசாக பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள், இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம இதை பொரித்து எடுத்துக்கினே மீதி உருண்டையும் பிடிச்சிக்கலாம். இது எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் எரிய வச்சுக்கலாம். நம்ம வெளியிலேருந்து எந்த பொருளையும் நம்ம வாங்கியாந்து இந்த மஞ்சூரியன் செய்ய தேவைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மஞ்சூரியன் செஞ்சிடலாம். மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு வீட்டில் என்ன பொருள்னு பார்த்தா எந்த பொருளுமே இல்லை. சரி இப்படி செஞ்சு பார்ப்போம்னு நான் செஞ்சு பார்த்தேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ், சில்லி சாஸ்னு நான் இதில் எதுவுமே ஊற்றலை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த மஞ்சூரியன் செஞ்சேன். ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுட்டு இது பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதையெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி இதனுடைய பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை போட்டு இதில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை நல்லா போன பிறகு 2 சின்ன சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தக்காளியை ஊற்றி வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு மட்டும்தான் நம்ம காரம் போடணும். நம்ம ஏற்கனவே உருண்டையில் காரம் போட்டு வச்சுருக்கோம், அதனால் கிரேவிக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நம்ம கரைச்சிக்கலாம். இதை நல்லா கரைச்சி நம்ம இதுக்குள்ளே ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நாம் கலந்து விட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுங்க. நான் லேசாக தான் கொஞ்சம் சர்க்கரை இருக்கணும் எனக்கு, அதனால் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுக்கிற அந்த உருண்டையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதிலே குடமிளகா கூட போட்டு நாம் இதில் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். என்கிட்டலாம் குடமிளகா எதுவும் வீட்டில் இல்லாதால் தான் இந்த மாதிரி சிம்பிளான நான் மஞ்சூரியன் செஞ்சேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கிரேவி சுருண்டு வந்துடுச்சு. கிரேவியும் நம்ம போட்ட உருண்டையும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு நாளைக்கு மீல் மேக்கர் மஞ்சூரியன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.